Hello guys, welcome back. This is part number 7 on module number 22 alternating current MCQ series. Previously நம்ம 6 videos complete பண்ணியாச்சு based on contents 2 video, problemல ஒரு 3 video பார்த்திருக்கோம் and then MCQஸ்க்கு ஒரு video பண்ணியிருக்கேன். Now the MCQs will be continued. தேவைப்பட்டுச்சுனா part 3 போகலாம் அல்லது இந்த வீடியோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த யூனிட்டுக்கு போய்டுவோம் அப்படி நினைக்கிறேன். Our enquiry form is given in the description box. தேவைப்பட்டுச்சுனா fill பண்ணுங்க for live interaction sessions or question banks. Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. உங்கள் friends and family share பண்ணுங்க என்பதை சொல்லி வீடியோக்குள் போலாம். An AC voltage is represented by E equal to 220 square root of 2 omega cos 50 pi t. இந்த 220 omega 2 அப்படின்னு சொல்லும்போதே which is nothing but V equal to Vm divided by square root of 2. அப்போ Vm which is equal to V into square root of 2 அப்படிங்கிற பிம்பத்தை இது ஏற்படுத்துதுங்கிறத பார்க்குறோம். அடுத்து how many times will the current become 0 in 1 second அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதில் என்ன அவங்க கேட்க வராங்கங்கிறது இப்போ வரைக்கும் எனக்குமே புரியல. ஸோ இதில் ஆர்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டைம்ஸ், இதோட யூனிட் டைம்ஸ்னு போட்டிருக்கேன். அப்போ இது எவ்வளோ இதை எடுக்கலான்னா 50 ஆசிலேஷன் பர் செகண்டு இல்லை 50 டைம்ஸ் பர் செகண்டு அப்படிங்கிற வகையில் வரும்போது பர் செகண்ட் S⁻−1 இஸ் நத்திங் பட் ஹெர்ட்ஸ். இப்போ தான் எனக்கு புரியுது ஹெர்ட்ஸுங்கிறது எஃப்பை தான் அவங்க கேட்குறாங்க. இப்படி கொஸ்டின் வந்து எப்படி வேணாலும் உங்களுக்கு ஆர்டராக வருங்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதே போல் இந்த ஃப்ரீக்வன்சி நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒமேகா விச் இஸ் ஈக்குவல் டு 2πf தெரியும். பட் எனக்கு ஒமேகாவோட வேல்யூ தெரியணுமே, இருக்குது காஸ் ஒமேகா டி இல்லையா, ஒமேகா டி விச் இஸ் ஈக்குவல் டு 50 பை அப்படின்னா ஒமேகா அப்படின்னு சொல்லும்போது விச் இஸ் ஈக்குவல் டு 50 பை டி. அப்போ ஒமேகா விச் இஸ் ஈக்குவல் டு 50 பை. ஒமேகாங்கிறது 2πfனா 50 பைன்னு வரும்போது பை கட் ஆகுது. 2ஆல் இது கட் பண்ணும்போது 25 ஹெர்ட்ஸு. ஆனால் இங்கே ஹெர்ட்ஸ் நான் கொடுத்துருக்கு இல்லை 25 டைம்ஸ் பர் செகண்ட் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வோல்டேஜோட கரண்ட்டோட ஃப்ளோ எப்படி இருக்குன்னா 25 பீட்ஸ் பர் செகண்ட் இல்லை டைம்ஸ் பர் செகண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ளோவை நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏசி மெயின்ஸ் இன் இண்டியா இஸ் 50 CS. சிஎஸ்னா என்ன, சைக்கிள்ஸ் பர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு எவ்வளவு 50 செகண்டு அல்லது ஹெர்ட்ஸ் ரெண்டுமே அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த சைக்கிள்ஸுங்கிற வார்த்தையை தான் நான் மிஸ் பண்ணிட்டேன். டைம்ஸ் என்பது சைக்கிள்ஸ் பர் செகண்ட் அதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதனுடைய மதிப்பு 50 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த 30, 60, 120 இதெல்லாம் எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு கூகுள் பண்ணி பாருங்கள். 30 ஹெர்ட்ஸ் யூஸ்ட் வேர் அப்படின்னு போடுங்க. லைக்வைஸ் 120 ஹெர்ட்ஸ் யூஸ்ட் அப்படின்னு போட்டு எங்கே அப்படின்னு ஒரு கொஸ்டின் போட்டிங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துல எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், எந்தெந்த கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். தி நெக்ஸ்ட் ஒன், an AC generator produced a voltage of 100 sin 50 pi t volts where t is in second. The value of frequency f and RMS voltage V are what? RMS என்று சொன்னாலும் V என்று சொன்னாலும் அதனுடைய ஒன்று ஃபார்முலா Vm divided by square root of 2. அப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வோல்டேஜுங்கிறது 100ங்கிறது Vm. அப்போ V is equal to Vm divided by square root of 2. அப்போ 100 divided by square root of 2. ஸோ இப்போ இந்த 100 divided by square root of 2ங்கிற வேல்யூ இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. ஸோ 100/2 அப்படின்னு சொல்லும்போது நம்ம 100 divided by 1.4 which is equal to 70 அப்படின்னு பார்த்தாலும் 75ங்கிற வேல்யூ தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வோல்டேஜ் ஆர்எம்எஸ் வோல்டேஜுக்கு நேரம் 50√2 இருக்குது, 25√2 இருக்குது. இந்த வேல்யூஸ் எதுவுமே வரலையே. அப்போ தான் என்ன பண்ணுறோன்னா என்ன செய்கிறோம், 50 × square root 2, 50 × 2னா 100, √2வையும் மேலே 2வையும் கட் பண்ணால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2, அப்போ 50√2 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. பல பேர் அந்த இஷ்யூவை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 2 divided by square root of 2ன்னு இருந்துச்சுன்னா square root of 2 × square root of 2 which is equal to 2 அல்லவா. இதை எதோட ஸ்ட்ரைக் பண்ணோன்னா 2 முடிஞ்சா. இது நிறைய இடத்துல என்ன பண்ணுவோன்னா இந்த லாஜிக் நமக்கு நல்லா தெரியும், ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா மிஸ் பண்ணிடுவோம். அப்போ 50√2ங்கிற ஆன்சர் கரெக்ட். ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும்னு சொல்லும்போது ஒமேகா ஈக்குவல் டு 2πf, ஒமேகாவுடைய மதிப்பு 50 பை. அப்போ 2πf ஈக்குவல் டு 50 பை, பையும் கட் ஆகுது. 2ஆல் 50 கட் பண்ணோம்னா 25. ஸோ ஃப்ரீக்வன்சி இஸ் 25 ஹெர்ட்ஸ். அடுத்ததாக இருக்கக்கூடிய கொஸ்டின், when the AC source is connected across a resistor, கரண்ட் லீட் ஆகும் இல்லை கரண்ட் லேக் ஆகும், ரெண்டும் சேம் ஃபேஸு ரெண்டும் அவுட் ஆஃப் ஃபேஸ். ஸோ I which is equal to V divided by R. ஏன்னா ஏசி சர்க்கியூட்டை பொறுத்த மட்டும் சரி டிசி சர்க்கியூட்டை பொறுத்த மட்டும் சரி ரெசிஸ்டன்ஸ் வில் நாட் டேக் சேஞ்ச், எந்த இடத்துலையும் சேஞ்ச் ஆகாது டியூ டு அப்ளை ஃப்ரீக்வன்சினாலேயோ வேறு எதுனாலையோ. ஒருவேளை இம்படன்ஸ் இருக்குது அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இம்படன்ஸ் அதிகமாக போச்சுன்னா இங்கே ஐயோட வேல்யூ, இம்படன்ஸ் குறையும் போது இங்கே ஐயோட வேல்யூ அது ஏற்ற மாதிரி நமக்கு மாறுதலுக்கு உட்படுது. ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபேக்டர். அப்படி இருக்கும்போது ஐயும் வியும் ஆர் இன் சேம் ஃபேஸ் அப்படிங்கிறது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா.
The next one, an alternating current of RMS value 10 ampere. அப்போ ஐன்னு கொடுத்துட்டாங்க is passed through 12 ohms resistor. The maximum potential difference across the resistor. Maximum potential difference ன்னு சொல்லும்போது VM கண்டுபிடிச்சாகணும். ஸோ VM கண்டுபிடிக்கணும் அப்படின்னா square root of 2 into I அப்படி எடுக்கலாம். இல்லை VM which is equal to IM into R. ஏன்னா ஆருங்கிறது எந்த இடத்துலையும் சேஞ்ச் ஆக போகிறதே கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் கேட்கலாம், எதுக்காக நீங்கள் கெப்பாசிட்டரில் தானே போகுது, ரெசிஸ்டரில் தானே போகுது, இங்கே எக்ஸியோ எக்ஸ்எல்ஓ வராதானா? வராது. கெப்பாசிட்டரோ இண்டக்டரோ இருந்துச்சுன்னா தான் இது வரும். இங்கே ரெசிஸ்டர் மட்டும்தானே இருக்குது. ஸோ IM into R மட்டும்தான். அதன்படி பார்க்கும்போது ஐஎம்மோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். I which is equal to IM divided by square root of 2. IM which is equal to I ஓட இந்த square root of 2 மல்டிப்ளை ஆச்சுன்னா 10 root 2 ஆம்பியர். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸை பொறுத்த மட்டும் 12 அதானே கொடுத்துருக்கேன். அதை மல்டிப்ளை பண்ண 120 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. அந்த மாதிரி ஆன்சர் இங்கே எங்கேயாவது இருக்கா? இல்லை. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 120 இன்ட்டு 1.4 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ப்ராபப்ளி இதை மல்டிப்ளை பண்ணும்போது 14 14 2 28 14 1 14 16 168 பாயிண்ட் சம்திங்கு 169.68 அப்படிங்கிற ஆன்சரை இங்கே நம்ம சூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அதுவும் நான் 1.4ன்னு போட்டதுனால 414ன்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸாக்டான ஆன்சர் கிடைக்கும். நான் அவ்வளோ தூரம்லாம் போகிறதுக்கு விரும்பலை. ஏன்னா 90 இருக்குது, 20 இருக்குது, 169 இருக்குது. கிட்டத்தட்ட நியர்பை வேல்யூங்கிறது தானே. ஸோ ஐ கேன் டேக் 169 அப்படிங்கிற ஆன்சரை எடுத்துகிட்டு போயிடலாம். அடுத்த கொஸ்டின், த ரியாக்டன்ஸ் ஆஃப் த காயில் வென் யூஸ்ட் இன் டொமஸ்டிக் ஏசி பவர் சப்ளை இஸ் வோல்ட்டு, சைக்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க, இஸ் 100 ஓம்ஸ். அப்போது வியோட வேல்யூ, ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ, ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கிடத்திருக்கு. அண்ட் வி ஹேவ் டு ஃபைண்ட் தி செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் தி காயில். செல்ஃப் இண்டக்டன்ஸ்னு சொல்லும்போது எக்ஸி அல்லது எல், இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரின்னு கொடுத்துருக்குன்னா அது எல்லை தான் கேட்குறாங்க இண்டக்டன்ஸ். எக்ஸிங்கிறது ரியாக்டன்ஸ். ஏன்னா இதை தான் நல்லா பேர் குழப்பிப்பாங்க. எக்ஸி சிசிகோர் ரியாக்டன்ஸ், அதனோட யூனிட்டும் ஓம்ஸ் தான். ஹென்ரின்னு கொடுத்துருக்கக்கூடிய யூனிட் இருந்தால் எல் தான் கண்டுபிடிக்கணுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ எக்ஸ்எல் விச் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா இன்ட்டு எல். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரியாக்டன்ஸுங்கிறத முன்னாடியே கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஆறில் விச் இஸ் நத்திங் பட் எக்ஸ்எல் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. விச் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா இன்ட்டு எல். ஒமேகான்னு சொல்லும்போது 2πf இன்ட்டு எல். இந்த இடத்துல நம்ம வோல்டேஜ் இது விஆ இல்லை விஎம்ஆ எதை பற்றியும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நமக்கான ஃபார்முலாவில் இதெல்லாம் தான் வருதே தவிர நமக்கு வோல்டேஜை பற்றி இஷ்யூஸ் இல்லைங்கிறனால அதை நம்ம பார்க்க தேவையில்லை. எக்ஸ்எல் ஈக்குவல் டு ஒமேகா இன்ட்டு எல் 2π இன்ட்டு எஃப் 100π. 100 பைனா 100 இன்ட்டு 3 300 கிட்ட வரும். இதை 1 கட் பண்ணிங்கன்னா 1/3. 1/3 விச் இஸ் ஈக்குவல் டு 0.33 ஹென்ரி. இதுலேயும் ஆன்சர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3.2 ஹென்ரி இருக்குது, 0.32 0.22. கொஞ்சம் க்ளோஸ் கால் தான். 0.32க்கும் 3.2க்கும் பெருசாக வித்தியாசம் கிடையாதுங்கிறது உங்களுக்கே தெரியும். இதோட ஒரு 10 மல்டிப்ளை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக 3.2 வந்துடும். ஸோ நியூமரிக்கல் வேல்யூஸில் ரொம்ப க்ளோஸாக வரக்கூடிய சம்மாக இருக்குது. இதை நீங்கள் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்து லிட்டில் பிட் ஆஃப் தியரி, அதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எ ஹை ஃப்ரீக்வன்சி கெப்பாசிட்டர் ஆஃபர், ஃப்ரீக்வன்சிக்கும் கெப்பாசிட்டருக்கும் நம்ம பார்க்கும்போது எக்ஸி விச் இஸ் ஈக்குவல் டு 1/ஒமேகா இன்ட்டு சி. ஸோ 2πf இன்ட்டு சி. எஃபோட வேல்யூ ஹை ஆகும்போது நமக்கு ரியாக்டன்ஸோட வேல்யூ குறையும். அதுவே இம்படன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இது மேக் சம் எஃபெக்ட். இப்போ நான் இம்படன்ஸ்னு இதே மாதிரி ஒரு கொஸ்டின் கூட போன MCQவில் பார்த்தோம். இப்போ இதில் இம்படன்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸி மைனஸ் எக்ஸ்எல் அப்படின்னு நீங்கள் போடுறீங்கன்னு வைங்க. எக்ஸ்எலோட வேல்யூவே இல்லை, எக்ஸி மட்டும்தான் இருக்குது. எக்ஸியோட வேல்யூ குறையுது அப்படின்னு சொல்லும்போது இசட்டோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக குறையத்தான் செய்யும். ஸோ எசட்னு பார்க்கும்போதும் ப்ரொபோர்ஷனேட்டாக குறையத்தான் செய்யும். எக்ஸி அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கும்போதும் ப்ரொபோர்ஷனேட்டாக குறையுங்கிறது இட்ஸ் நார்மல். த ரேஷியோ ஆஃப் இம்படன்ஸ் டு கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் ஹேஸ் வாட்? நோ யூனிட், ஆம்பியர், ஓமு, டெஸ்லா. இது சாப்டர் நம்பர் 2க்கான கொஸ்டின். இந்த இடத்துல சாப்டர் நம்பர் 22க்காகவும் நமக்கு தேவைப்படுது. 22க்காகவும் நமக்கு இது தேவைப்படுது. நோ இஷ்யூஸ். இம்படன்ஸோட யூனிட்டு ஓம்ஸு, ரியாக்டன்ஸோட யூனிட்டு ஓம்ஸு, ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா நோ யூனிட். இப்போ என்னென்னா திடீர்னு நமக்கு குழப்பம் வந்துடும். இந்த ஜெட்டுங்கிறதுக்கு என்ன யூனிட்டு அப்படிங்கிறது. ஜெட்டுங்கிறதே நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆறு எக்ஸு எக்ஸ்எல் இது எல்லாத்தோட யூனிட்டு ஓம்ஸ் தான். அது ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுக்கும்போது இட் பிகம் ஓம் தான். அதனால் அதில் எந்த குழப்பமும் உங்களுக்கு வர வேண்டியது கிடையாது. இம்படன்ஸ்னால் என்னென்னா ஜெட்டுன்னு சொன்னோன்னே அதோட ஃபார்முலா ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸி மைனஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர். இது உங்களுக்கு மைண்டில் வரணும். ஓம்ங்கிறது, ஆம்பியருங்கிறது கரண்ட்டோட யூனிட்டு, டெஸ்லாங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டோட யூனிட்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார் ஒயர்னா என்ன, காயில் அப்படின்னா என்ன, டொராய்டுனா என்ன, இதெல்லாம் உங்களுக்கு இப்போ ஞாபகம் வருமா? இதுதான் நம்ம இதனால் பார்த்துக்கிட்டு இருக்கோம். டக்குன்னு உங்களுக்கு இதில் ஞாபகம் வந்துச்சு, ஃப்ளாஷ் ஆச்சு அப்படின்னா இட் வுட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அப்படி இல்லைன்னா திருப்பி போய் பேக்கில் இருக்கிற லெசன்ஸ் நம்மளோட நோட்ஸை ரெஃபர் பண்ணுங்கள். ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தி நெக்ஸ்ட் ஒன், இன் an AC circuit the alternating voltage E equal to 200 × √2 sin
ஒமேகா டி வோல்ட், ஒமேகாவோட வேல்யூ இங்கே 100 இஸ் கனெக்டட் டு ஏ கெப்பாசிட்டர் 1 மைக்ரோ ஃபேரட். 1 மைக்ரோ என்பது 10⁻⁻6 ஃபேரட். தி ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட் அப்படின்னு கேட்குறாங்க, ஐயோட வேல்யூ. ஸோ ஐ கண்டுபிடிக்கணும்னா ஐஎம் டிவைடட் பை ஆர் அப்படின்னு நம்ம போட்டு போயிடுவோம். ஆனால் இங்கே அதை பண்ண முடியாது. என்ன காரணம்? ஏன்னா இது கனெக்டட் டு ஏ கெப்பாசிட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு. அப்போ என்ன செஞ்சாகணும்? ஐஎம் டிவைடட் பை எக்ஸி அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம போட்டாகணும். சரி, ஃபார் தட் நம்ம ஐ விச் இஸ் ஈக்குவல் டு ஐஎம்மா இல்லை விஆ, சாரி விஎம் டிவைடட் பை எக்ஸி அப்படிங்கிறத நம்ம போடணும். ஸோ விஎம் டிவைட் பை எக்ஸி போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா விஎம்மோட வேல்யூ என்ன? வி டோன்ட் நோ அபவுட் தட். விஎம்னு சொல்லும்போது விச் இஸ் ஈக்குவல் டு வி ஈக்குவல் டு விஎம் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. அப்போ விஎம் விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு வி அல்லவா? அதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 200 இன்ட்டு ரூட் 2. ஆல்ரெடி இங்கே என்ன பண்ணியிருக்கு? விஎம் டிவைட் பை ரூட் 2ங்கிறது டிவைட் பை இந்த விஎம்மோட வேல்யூ இதெல்லாம் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா யூ வில் கெட் த வேல்யூ ஆஃப் 200. இதுக்கு சிம்பிளாகவே என்ன பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயோட வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு வி டிவைடட் பை எக்ஸி அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலே அதே வேல்யூ தான் கிடைக்கும். 200 டிவைடட் பை எக்ஸி. ஸோ இங்கேயும் அதானே, இது கட் ஆகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 200. இந்த ஒமேகா சி மேலே போச்சு அப்படின்னா ஒமேகாவுடைய மதிப்பு இங்கே சைன் ஒமேகா டின்னு இருக்குது 100. சியோட வேல்யூ கெப்பாசிட்டர் 10⁻⁻6. அப்போது 2 இன்ட்டு 10⁻⁴ மைனஸ் 10⁻⁶. 2 இன்ட்டு 10⁻⁻2. அப்போ இது என்னென்னு எழுதலாம்? 20 இன்ட்டு 10⁻⁻1 மைனஸ் 2 விச் இஸ் 20 இன்ட்டு 10⁻⁻3 ஆம்பியர். அப்போ விச் இஸ் நத்திங் பட் 20 மில்லி ஆம்பியர் அப்படிங்கிற மாதிரி இது கொஸ்டினோட ஆன்சர் நமக்கு கிடைக்குது. Next one, the reactance of a capacitor of capacitance C for AC frequency 400 கீழ் பை ஹெர்ட்ஸு, அதோட வேல்யூ 25 பை. அது ரியாக்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர். அப்போ எக்ஸியோட வேல்யூ 25 ஓம்ஸ். தி வேல்யூ ஆஃப் சி என்ன அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸி விச் இஸ் ஈக்குவல் டு 1 பை ஒமேகா சி, தென் சி விச் இஸ் ஈக்குவல் டு 1 பை ஒமேகா இன்ட்டு எக்ஸ். ஒமேகாவுடைய மதிப்பு 2 பை எஃப் இன்ட்டு எக்ஸி, 2 இன்ட்டு பை இன்ட்டு எஃபோட வேல்யூ 400 டிவைடட் பை பை இன்ட்டு எக்ஸியோட வேல்யூ 25. பையும் பையும் கட் ஆகிடுது. 25 இன்ட்டு 400னா 1000, 2000. 1 டிவைடட் பை 2000. இதை 1 டிவைடட் பை 2 இன்ட்டு 1 டிவைடட் பை 10⁻3 மேலே போச்சுன்னா 10⁻⁻3. ஸோ இதோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணும்போது 100, 1000, 2000 இந்த விஷயத்தெல்லாம் மேலே போச்சுன்னா 0.5. 0.5 இன்ட்டு 10⁻⁻3ன்னு வரும், -4ன்னு வரும், விச் இஸ் மோர் லைக் 50 மைக்ரோ ஃபேரட் அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ அதோட 10 பவரில் நம்ம எதாவது மிஸ்டேக் பண்ணோம்னா நமக்கான ஆன்சர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. சரிங்களா? ஸோ ப்ளீஸ் அந்த வேல்யூஸை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக வச்சுங்க, அவ்வளோதான். ஸோ இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, நான் மறுபடியுமே சொல்லிடுறேன். பையும் கட் ஆகிடுது. 25 4 அப்படின்னு சொல்லும்போது 100, 100னா 10⁻2 100, அப்புறம் ஆல்ரெடி ஒரு 2 0 இருக்குது, இன்ட்டு 2 அப்படின்னு சொல்லும்போது 2 இன்ட்டு 10⁻⁴. அப்போ 1/2 இன்ட்டு 10⁻⁴, 1/2ங்கிறது 0.5 மேலே போச்சுன்னா 10⁻⁻4. அதுக்கப்புறமா இதை என்ன செய்யலாம்? 50 இன்ட்டு 10⁻⁻2 அப்படின்னு போட்டிங்கன்னா 0.5, ஆல்ரெடி ஒரு -4 இருக்குது. ஸோ 50 இன்ட்டு 10⁻⁻6. இதெல்லாம் ஏன் போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே எனக்கு ஆன்சரில் 0.5 இன்ட்டு 10⁻⁻4 இல்லை, ஆனால் என்ன இருக்குது? 50 இன்ட்டு 10⁻⁻6 இருக்குது. அப்போ நான் அந்த வேல்யூ தானே சூஸ் பண்ணோம். ஸோ ஐ எம் சூஸிங் திஸ் வேல்யூ. அதுக்காக தான் என்ன பண்ணுறோம், இந்த யூனிட் படி நான் கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் தி ஆப்ஷன். ஓகேங்களா? தி நெக்ஸ்ட் ஒன், an inductor coil having some resistance is connected to an AC source. Which of the following has zero average value over a cycle அப்படின்னு சொல்லும்போது induced EMF கரண்ட்டாக both 1 and 2, either 1 or 2, both 1 and 2. ஏன்னா induced EMF கரண்ட் ரெண்டுமே இதுக்கு பாசிபிள் தான். தென் if a current is made up of a resistance 1 and inductance L இருக்குது, இங்கே ரெசிஸ்டன்ஸ் சொல்லும்போது R, alternating EMFன்னு சொல்லும்போது V, at 50 Hz சொல்லும்போது F, then the phase difference between them, phase differenceன்னு சொல்லும்போது phi. அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஆன்சர் phi கண்டுபிடிக்கணும்னா tan phi which is equal to omega L into R. ஒமேகாங்கிறது 2πf into L. Fோட வேல்யூ we got this 50 Hz அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ 2π into 50. Lோடைய வேல்யூ 0.01 here. ஸோ 50 இன்ட்டு 2ன்னு போடும்போது 100 π இன்ட்டு 10⁻0.01 அப்படின்னு சொன்னீங்கன்னா 10⁻⁻2. அப்போ 10⁻2 -2 இன்ட்டு பைன்னு போட்டிங்கன்னா 1. ஸோ tan பை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணோன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் 3.14 அப்படிங்கிறது போட்டு அதுக்கான ஆங்கிள் என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். பட் பிஃபோர் தட் உங்களுக்கு tan பை அப்படிங்கிறத ஆன்சரில் இருக்கிறனால யூ கேன் சூஸ் தி ஆன்சர் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் பை அப்படிங்கிற ஆன்சரை டேரெக்டாக நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மூவிங் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம்.
a 50 hertz AC source of 20 volt is connected to across RC. அப்போ இது voltage VRC அப்படிங்கிறத பார்க்குறோம். the voltage across Rங்கிறது 12 volt, then across C அது எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக ஆரையும் சியும் மிக்ஸ் பண்ணும்போது விஆர்சியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இட் இஸ் தேர். அண்ட் தென் வோல்டேஜ் அக்ராஸ் ஆரோட வேல்யூவும் கொடுக்கப்பட்டிருக்கு. வி நீட் த வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் ஆஃப் சி. இது மட்டும்தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இது என்ன பண்ணலான்னா விஆர்சி ஸ்கொயர் ஈக்குவல் டு பித்தகோரஸ் தியரம் தான். விஆர் ஸ்கொயர் ப்ளஸ் விசி ஸ்கொயர்னு போடும்போது இது 20 ஸ்கொயரு, விஆரோட வேல்யூ 12, அதனால் 12 ஸ்கொயர், விசியை அப்படியே வைக்கிறோம். ஸோ 20 ஸ்கொயர் பண்ணால் 400, 12 ஸ்கொயர் பண்ணால் 144, மைனஸ் பண்ணும்போது 256, which is nothing but the square root of 256 அப்படின்னு போட்டிங்கன்னா 16 volt அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 is the correct answer. So another questions, in a series of LCR circuit to increase the resonant frequency, f ஓட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணோம். என்னென்ன L இன்க்ரீஸ் ஆகணும், C இன்க்ரீஸ் ஆகணும், LNC ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகணும், LNC ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ ஒமேகா which is equal to 2πf which is equal to 1 by square root of LC. இப்போ எனக்கு என்னோட வேல்யூ ஆஃப் f ஓட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லும் சியும் டிராஸ்டிக்காக டிக்ரீஸ் ஆகணும். ஸோ தட் இஸ் 3 இல்லையா. அப்போ எஃப் இஸ் ப்ரொபோஷனல் டு 1 by square root of LC. இதோட டிக்ரீஸ் ஆக இட் வில் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது. மூவிங் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். A capacitor, resistor and a 40 millihenry inductor are connected in series. LCR அப்படிங்கிறது அதில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தென் இதோட ஃப்ரீக்வன்சி 60 ஹெர்ட்ஸு. கால்குலேட் தி கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் தி கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் தி கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. சி. இதை நம்ம டக்குன்னு என்ன பண்ணிடுவோம்னா எக்ஸியோட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிடுவோம். இட் இஸ் நாட் எக்ஸி. எக்ஸிங்கிறது கெப்பாசிட்டிவ் இந்த ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. அவங்க கேட்டிருக்கிறது சி தான் கேட்டிருக்காங்க. ஸோ if the current in phase with the voltage. ஸோ இப்போ எல்லோட வேல்யூ இருக்குது, சியோட வேல்யூ நமக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ ஹெர்ட்ஸ் இருக்கிறதுனால அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒமேகா கண்டுபிடிக்கலாம். ஒமேகா ஈக்குவல் டு 1 by square root of LC. ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 by LC. இதுலேயுமே சியை மட்டும் தனியாக வச்சா 1 divided by L into ஒமேகா ஸ்கொயர். எல்லுடைய வேல்யூ 40 மில்லி ஹென்ரி. அப்போ 10 to the power of -3 என்பதை போடணும். ஒமேகான்ட்டு சொல்லும்போது ஒமேகா which is equal to 2πf, அதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 4π square f square அப்படிங்கிறது. ஸோ எல்லோட வேல்யூவான 40 into 10 power -3, 4π ஸ்கொயர், எஃப்ஐ ஸ்கொயர் பண்ணும்போது 60 into 60. ஸோ இதை என்ன சொல்கிறான், இங்கே 4 4 16, இங்கே இருக்கிறது 36. இதை ரெண்டு ஆர்டரில் இருக்கலாம். 6 4 24, 6 4 24 அப்படிங்கிறத போட்டு 24 நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 576. மீதி இருக்கிறதுலாம் 0 தானே. ஸோ அந்த 0s எல்லாத்தையும் டேலி பண்ணும்போது 576 into பை ஸ்கொயர். பை ஸ்கொயர்னா 9 பாயிண்ட் சம்திங் அப்படிங்கிறது வரும்போது நான் ரஃபாக எது எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5400. ஸோ அந்த வேல்யூஸ் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 divided by 54, அதை 1 divided by 5 into 10 to the power of 3 அப்படின்னு எடுக்கலாம். எடுக்கும்போது 0.2 into 10 power -3. இதை என்ன இன்னும் ஃபார்வர்டாக பண்ணலாம் அப்படின்னா 0.2 into 10 to the power of -3 இருக்குல்லையா. ஸோ 0.2ங்கிறது என்னென்னு எடுக்கலாம், 200 into 10 power -3 அப்படின்னு போட்டிங்கன்னா 0.2. அதோட இந்த 10 power -3 ஆட் பண்ணும்போது 200 into 10 to the power of -6 farad. நமக்கு அதுக்கான ஆன்சர் கிட்டத்தட்ட 176. அதுக்கு நியர்பை ஆன்சராக இருக்குது. ஸோ we can take this 176. இப்போ இதுலேயுமே என்னென்னு கேட்டிங்கன்னா 0.2 into 10 power -3 உட்காந்து தேடிட்டு இருப்பாங்க. தேட முடியாது. ஆப்ஷனில் மைக்ரோ ஃபேரட்னு வந்துருச்சு. மைக்ரோனா 10 power -6ல் ஆன்சர் இருக்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட தேடல் இருக்கணுங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். அடுத்த விஷயம், the quality factor of LCR circuit having a resistance, inductance and resonance frequency is given by omega L divided by R. இதை இன்னும் பிளைனாக சொல்ல போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா XC minus XL divided by Rங்கிற நம்ம tan phi-யோட அதே ஃபார்முலா தான். இதில் இந்த வேல்யூ இல்லைன்னா which is XL divided by R. அதை XLங்கிறத omega L divided by R அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பார்ப்போம். because there is no capacitance here. C-யோட வேல்யூ இல்லை, எல்லும் ஆரும் மட்டும் இருக்குது அப்படிங்கும்போது அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒமேகா எல் டிவைடட் பை ஆர். இதை இன்னுமே நான் ஃபர்தராக டிவைட் பண்ணிங்கன்னா ஒமேகா விச் இஸ் ஈக்குவல் டு 1 by square root of LC போடலாமான்னா போட முடியாது. பிகாஸ் we don't have capacitor here. பட் LCR சர்க்கியூட்னு இருக்கிறனால we can take this. அப்போ 1 by LC L divided by Rன்னு போட்டிங்கன்னா இந்த L மேலே கட்டாச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் L divided by square root of C into R. that can be written as 1 by R into square root of L divided by C. இப்படி கூட இந்த ஆப்ஷன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா. ஏன்னா இந்த ஒரு ஃபார்முலாலேயே ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம டிரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஆன்சருக்கு 2 ஆன்சர் எப்போதுமே டிரைவ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா. The next one, if the reading of the voltmeter V1 is 40 volt, what is the reading of voltmeter V2 அப்படிங்கிறது கேட்குறாங்க. V1 V2 இது ரெண்டுமே இதில் கனெக்ட் ஆகிருக்குன்னா ரெசிஸ்டன்ஸில் கனெக்ட் ஆகிருக்கு, இண்டக்டரும் இருக்குது, அந்த இடத்துல கெப்பாசிட்டர்
RLC சர்க்யூட்டில் தான் இருக்குது. அதில் V1ஓட வேல்யூ மட்டும் 40ங்கிறத கொடுத்துட்டாங்க. we need to find the value of V2. ஸோ யூஸ்வலாகவே இங்கே இருக்கக்கூடிய EMF நம்ம கொடுத்துருக்கக்கூடியது 50 × 10⁻². இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னாலே Vm ஆகத்தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் தட் இஸ் டியூ டு சைன் ஒமேகாட்டின்னு இருக்கு இல்லையா. அப்போ V which is equal to Vm sin omega t. அந்த ஃபார்முலாவின் அடிப்படையில் this is Vm அப்படிங்கிறத நம்ம எடுக்கலாம். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வோல்டேஜ் ஆக்சுவலாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இங்கே V டோட்டல் நெட்டு which is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் V net அப்படின்னு எடுத்துங்களேன். இங்கே VR ஸ்கொயர் ப்ளஸ் VL ஸ்கொயர் ப்ளஸ் VC ஸ்கொயர் அப்படின்னு 3 விஷயம் நம்ம எடுப்போம் யூஸ்வலாக. ஆனால் இங்கே இருக்கிறது என்னென்னா 2 தான் இருக்குது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நெட்டோட வேல்யூ எடுக்கும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் V1 ஸ்கொயர் ப்ளஸ் V2 ஸ்கொயர் எடுத்தால் போதும். ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் கம்பைன் பண்ணி வரக்கூடிய ஃபைனல் வோல்டேஜ் இருக்கு இல்லையா, அதை தான் அவங்க கேட்குறாங்க. அப்போ இந்த 2 வோல்டேஜை மட்டும் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் இதில் V1ஓட வேல்யூ இருக்குது, V2ஓட வேல்யூ இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், நெட்டோட வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். நெட்டோட வேல்யூ which is equal to Vmங்கிறது இருக்குது. ஆனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது V இல்லவா. ஸோ V which is equal to Vm divided by square root of 2. Vm உடைய மதிப்பு 50√2 divided by √2 போட்டிங்கன்னா it will cut. ஸோ 50 வோல்ட் அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர். ஸோ 50 which is equal to square root of V1 ஸ்கொயர் ப்ளஸ் V2 ஸ்கொயர். இங்கே 40 ஸ்கொயர் இருக்குது, இங்கே 50 இருக்குது. அப்புறம் இது இங்கேருந்து ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 2500 which is equal to V2 ஸ்கொயர் ப்ளஸ் 1600. திஸ் பிகம் இங்கே மைனஸ் பண்ணும்போது 900ன்னு வரும். ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில எடுத்திங்கன்னா 30 வோல்ட் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ தி ஆன்சர் இஸ் 30 வோல்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த சம் முடியுது. ஜஸ்ட் லைக் பித்தாகோரஸ் தியரம் தான், பித்தாகோரஸ் டைப்பில் தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இதில் ஒரு பெரிய இஷ்யூஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. த நெக்ஸ்ட் ஒன், a bulb is connected first with DC and then AC of same voltage. It will shine brightly with what? ஏசியா டிசியா ரேஷியோ இருக்கா ஈக்குவலி வித் போத்தா அப்படின்னு கேட்கும்போது யூஸ்வலி ஏசி டிசி ரெண்டுத்துக்குமே எந்த இஷ்யூஸும் இருக்காது. வோல்டேஜை பொறுத்த மட்டும் தேர் வில் பி நோ இஷ்யூஸ். அதுக்கப்புறமா நம்ம இந்த கெப்பாசிட்டர் இண்டக்டர், ஏன்னா கெப்பாசிட்டர் வைப்போம், இண்டக்டர் வைப்போம், ரெசிஸ்டர் வைப்போம். ரெசிஸ்டர் எந்த இடத்துலையும் ஏசிக்கும் டிசிக்கும் சேஞ்சே ஆகாது. இது இந்த இடத்துல உங்களுக்கு நான் திரும்ப பல இடங்களில் சொல்லியிருக்கிறதுக்கான காரணம் இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸு. கெப்பாசிட்டருமே எல்லாமே தான் வந்து ஒன்லி ஃபார் ஏசி. அந்த கண்டிஷனில் வேணால் உங்களுக்கான கரண்ட்டு வோல்டேஜ் இதோட விஷயங்களில் எப்படியெல்லாம் இஷ்யூஸ் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாமே தவிர உங்களுக்கு ஏசி டிசிங்கிறது மட்டும் கொடுத்துருக்கும் போது வாட் வில் சி ஈக்குவலி வித் போத் அப்படிங்கிற ஆன்சரை மட்டும்தான் இதில் நம்ம எடுக்க முடியும். தி நெக்ஸ்ட் கொஸ்டின், அ சீரியஸ் எல்சிஆர் சர்க்யூட் இஸ் கனெக்டட் அக்ராஸ் அன் ஏசி சோர்ஸ் 10 சைன், அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 2 சைன் அப்படிங்கிறது இருக்குது. இங்கே வோல்டேஜா என்னங்கிறது கொடுக்கல. ஸோ டேக் இட் அஸ் வோல்ட். இது மில்லி ஆம்பா இல்லை ஆம்ஸாங்கிறது தெரியல. ஸோ ஐ எம் டேக்கிங் இட் அஸ் ஆம்ஸ்னே எடுக்கிறேன். அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே, கொடுக்கலன்னு சொல்லும்போது வோல்ட்டு ஆம்ஸ் அப்படின்னு டேரெக்டாகவே நம்ம எடுத்துக்க வேண்டியதான். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆவரேஜ் பவர் டிசிபேட்டட் பவர் விச் இஸ் ஈக்குவல் டு விஎம் ஐஎம் காஸ் ஃபை அப்படிங்கிறது. விஎம்னு சொல்லும்போது விஎம் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2, ஐஎம் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ரெண்டு மல்டிப்ளை ஆகும்போது டிவைடட் பை 2ன்னு மாறும். 10 × 2, ஏன்னா இந்த இடத்துல வியோட வேல்யூ 10 இருக்குது, இங்கே ஐயோட வேல்யூ 2 இருக்குது. ஸோ 10 × 2 20 டிவைட் பை 2 அப்படின் போது 10 cos 5 அப்படின்னு ஒரு இடத்துல வருது. இப்போது அடுத்து ஃபையோட வேல்யூ யூஸ்வலாக 1 டிகிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதை மட்டும் நம்ம சூஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு 2 டிகிரி இருக்குது, இங்கே π/12 இருக்குது, இங்கே -π/6ன்னு ஒன்று இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது π/12 மைனஸ் ஆஃப் -π/6 அப்படிங்கிறத போடும்போது +π/6 மாறுது. ஸோ விச் வில் பி ஈக்குவல் டு π/4. இப்படி π/12 இங்கே +π/6 6 2 12 அப்படின்னா 2π + π 3π டிவைடட் பை 12. அப்போ 3π டிவைடட் பை 12னு போட்டிங்கன்னா π/4. அப்போ 10 cos π/4னு போடும்போது 10 டிவைடட் பை √2. அப்படி ஒரு ஆன்சர் இங்கே இருக்கவே இருக்காது. 20 டிவைட் பை √2 இருக்குது. ஒருவேளை அதுதான் கொடுத்துருக்காங்களோ நம்ம அதை கிளிக் பண்ணலாம். நோ, தட்ஸ் நாட் தி ஆன்சர். அப்போ என்ன பண்ணுறோம், 10 5 × 2னு போட்டு 2ஐ இங்கே √2வையும் கேன்சல் பண்ணால் 5√2 அப்படிங்கிற ஆன்சர் இங்கே நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த கொஸ்டினே நான் உங்களுக்கு ரீரிவைஸ் பண்ணி காட்டுறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை இந்த இடத்துல நான் 2 டிவைட் பண்ணாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா 20 cos 5ன்னு வந்திருக்கும். அப்போது 20 × cos πக்கு பதிலாக π/4 போட்டோம் அப்படின்னு சொல்லும்போது 20 டிவைடட் பை √2 அப்படிங்கிற வேல்யூ வந்திருக்கும். ஏன்னா cos π/4ங்கிறது 1/√2 இல்லையா. அப்போ 20/√2ங்கிற தேர்ட் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஒரே ஒரு 2வை டிவைட் பண்ணாமல் விட்டிங்கன்னா வரக்கூடிய ஆன்சரும் உங்களுக்கு ஆப்ஷனில் இருக்குது. ஸோ மினிமம் 2 ஆன்சர் எப்போதுமே இருக்குன்னு நான் சொல்லுவேன் இல்லையா, அந்த ஆர்டரில் இருக்கா. ஸோ அதெல்லாம் ரொம்ப கேஷியஸாக நீங்கள் பாருங்கள். எனக்கு இன்னொரு ஆப்ஷன் கூட இதில் ஞாபகம் வந்துச்சு. ஒருவேளை இந்த மைனஸை நீங்கள் வெறும் π/12 - π/6ன்னு டைரெக்டாகவே எடுத்திருந்தீங்க அப்படின்னா -π/2 இங்கே 2 - 1 அப்படின்னு சொல்லும்போது 1 டிவைடட் பை 12 π/12ன்னு வந்திருக்கும். இதுக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் போடுறதுக்குள்ளே உங்களுக்கு வெறுத்து போயிடும். டைமே அவ்வளோ டைம் உங்களுக்கு இழுக்கும், தேவையில்லாத டிஸ்டர்பன்சஸ் நிறையா இருக்கும்.
ஸோ அப்போ அந்த காசோட 5ஓட வேல்யூஸ் நீங்கள் எடுக்கிறதுல ஆரம்பித்து இங்கே டிவைடட் பை 2ல் ஆரம்பித்து ஒவ்வொரு விஷயமும் இட் கவுண்ட்ஸ். ஓகேங்களா? The next one. A 16 microfarad capacitor is charged to 20 volt potential. The battery is then disconnected and a pure 40 millihenry coil is connected across the capacitor so that the LC oscillations are set up. So maximum current கண்டுபிடிக்கணும், ஐயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஐ என்று சொல்லும்போது V டிவைடட் பை ஆர் போடுவோம் கிடையாது. ஏன்னா இங்கே உங்களுக்கு LCR சர்க்யூட்டில் L இருக்குது C இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ I which is equal to, அப்போ இங்கே என்ன போடுவீங்க, V டிவைடட் பை XL போடுவோமா, V டிவைடட் பை XC போடுவோமா? ஸோ இந்த ஒரு குழப்பம் வரும். அதே மாதிரி இங்கே IM தான் இல்லையா? ஸோ IM VM இப்படி ஒரு விஷயம் நம்ம கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது வாட் வில் வி டூ? அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை 2 காலமாக பிரிக்கிறேன். V by XLன்னு ஒரு பக்கம் போடுறேன், V by XCன்னு ஒரு பக்கம் போடுறேன். போடும்போது V டிவைடட் பை XL ஈக்குவல் டு ஒமேகா இன்ட்டு L. ஸோ ஒமேகா என்று சொல்லும்போது 1 by LC, இதை கட் பண்ணிச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் L. மேலே போகும்போது V அப்படியே தான் இருக்கும். C மட்டும் பாட்டமில் இருக்கா, இந்த C மேலே போச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் C டிவைடட் பை L அப்படிங்கிறது கிடைக்குது. லைக்வைஸ் நான் இங்கே அதே மாதிரி V டிவைடட் பை XC அப்படிங்கிற ஃபார்முலா கொண்டு போகிறேன். கொண்டு போகும்போது V டிவைடட் பை 1 டிவைடட் பை ஒமேகா C மேலே போச்சுன்னா V ஒமேகா C. இந்த வியோட ஒமேகாவோட வேல்யூ என்ன, 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் LC அண்ட் தென் C. இங்கேயும் நீங்கள் கட் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் Cன்னு வருது. அப்போது விச் மீன்ஸ் V இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் C டிவைடட் பை L. அப்போது ரெண்டுத்தில் நான் எதை எடுத்தாலும் எனக்கு வரக்கூடிய ஆன்சர்னு V இன்ட்டு ரூட் C டிவைடட் பை L அப்படிங்கிறது கிடைக்குதா? ஸோ அப்போ இது ரெண்டுமே கரெக்டு. அதன்படி தான் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஐயோட வேல்யூ IM which is equal to VM இன்ட்டு CL டிவைடட் பை L. அப்போ VMோட வேல்யூ 20, ஸ்கொயர் ரூட் ஆஃப் Cன்னு சொல்லும்போது 16 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 6 டிவைடட் பை 40 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 3. மில்லி ஹென்ரி என்பது 10 பவர் மைனஸ் 3, மைக்ரோ ஃபேரட் என்பது 10 பவர் மைனஸ் 6. அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதன்படி சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பண்ணும்போது வாட் ஐ எம் கெட்டிங் அப்படின்னா இந்த வேல்யூஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 16 வெளில எடுத்தால் 4ஆக மாறுது. இந்த 40 2 இன்ட்டு ஹவு டு சே திஸ் 5 இன்ட்டு 4ன்னு எடுக்கலாம். ஏன்னா 8 5 40ன்னு எடுக்கலாம். இல்லை 4 10 40ன்னு எடுக்கலாம். ஸோ 4 இன்ட்டு 10ன்னு போட்டு இந்த வேல்யூவை வெளியில் எடுத்தால் 2ன்னு மாறுது. ஸோ 2 2s are 4, 22 40. இந்த 40ங்கிறது ஸ்டெடியாகுது. இதை ஏன் நம்ம இவ்வளோ தூரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த 10 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 3ங்கிறது 10 பவர் மைனஸ் 2 ஆகும். மேலே ஆல்ரெடி 10 பவர் மைனஸ் 6 இருக்குது. கட் பண்ணும்போது 10 டு தி பவர் ஆஃப் மைனஸ் 4ன்னு மாறும். அதை ஃபர்தராக வெளில எடுத்தால் 40 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2 which is 0.4 amps. இது எம்முக்கும் சரி தான், அது வந்து IM VMன்னு நீங்கள் எடுத்தாலும் சரி, எப்படி எடுத்தாலும் த வேல்யூ ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் I இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் V தான். அப்போ அது கட்டாகத்தான் போகுது. த வேல்யூ ஆஃப் கரண்ட் ஐன்னு எடுத்துக்கலாம் which is equal to 40 into 10 to the power of minus 2 which is nothing but 0.4 ampere. ஸோ 0.4 ampere இருக்குது. லைக்வைஸ் 40ங்கிற இடம் இங்கே வரும்போது இங்கே ஒரு விஷயம் இருக்குது கவனிச்சிங்களா, 40 மில்லி ஆம்பியர். ஒருவேளை இங்கே நான் 10ல் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சமயம் 40 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 3ன்னு தவறுதலாக வந்தால் கூட அப்போ நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, ஓகே 40 மில்லி ஆம்ப்ஸ்ன்னு இருக்குது, இதுதான் என்னோட ஆன்சர் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிடுவீங்க இல்லையா? ஸோ அந்த மிஸ்டேக் வரணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்படுதுங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். The next one, in oscillation LC circuit, L ஓட வேல்யூ 3 மில்லி ஹென்ரி and C ஓட வேல்யூ 2.7 மைக்ரோஃபாரட். ஸோ t equal to 0, the charge is 0 and the current is 2 amps அப்படிங்கிறது கொடுக்குது. தி மேக்ஸிமம் சார்ஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சார்ஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாலே Q² டிவைட் பை 2C இன் டர்ம்ஸ் ஆஃப் யூங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இங்கே நமக்கு Q இருக்குது, C இருக்குது, யூவோட வேல்யூ இல்லை. ஸோ ஹவ் வில் வி டூ தட் அப்படின்னு சொல்லும்போது வேர்வேஸ் யூவோட வேல்யூ இன்னொரு ஒரு ஃபார்முலா இருக்குது, L இன்ட்டு I² டிவைட் பை 2 கட் பண்ணலாம். எல்லுங்கிறது சம்மில் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தா எஸ், L இஸ் தேர், I இஸ் ஆல்சோ தேர். அப்போ என்ன, Qவை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஸோ அதான் இங்கே ஃபார்முலாவில் பண்ணியிருக்கேன். 1 by 2 Li² equal to Q² divided by 2C, 2 and 2 cancels. This wall Q² which is equal to L into C into I². L உடைய வேல்யூவான 3 into 10 power minus 3 ஏன்னா மில்லி ஹென்ரின்னு இருக்குது. 2.7 into 10 power minus 6 ஏன்னா மைக்ரோ ஃபேரடில் இருக்குது. அண்ட் தென் 4ங்கிறது 2வை ஸ்கொயர் பண்ணும்போது வரக்கூடிய 4. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது கிட்டத்தட்ட 32.4 into 10 power minus 9 வருது. இதை நான் பர்பஸ்ஃபுல்லாக 324 into 10 power minus 1 minus 9 கொண்டு போகிறேன். 2 ரீசன். ஒன்று, நான் 324ன்னு எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஸ்கொயர் ரூட்டாக தான் ஆக போகுது. ஆகும்போது நமக்கு என்ன ஆகும், 18ங்கிற வேல்யூ கிடைக்கும். இந்த -1 -9 நம்ம சேர்க்கும்போது -10 ஆகுது. அதை ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுக்கும்போது 10 to the power of -5ங்கிற ஆன்சர் எனக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் ஆன்சர், 18 into 10 to the power of -5. பக்கத்தில் பார்த்தீங்களா 1.8 into 10 power -5 இருக்குது வரும்.
ஏதாவது ஒரு 10ல் நீங்கள் 0ல் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, 10 பவரில் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முதல் ஆப்ஷனும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போல் இதை மைக்ரோ கூலும்பாக நீங்கள் மாற்றுறதுக்கான ஆப்ஷனும் நீங்கள் பண்ணலாம். எப்படி மைக்ரோ கூலும்பாக மாற்றலாம்? 180 × 10⁻⁻1 × 10⁻⁻5 போடலாமா? ஏன்னா 180 × 10⁻⁻1னா 18ஆக மாறும். அப்போது -1 -5 அப்படின்னு சொல்லும்போது 10⁻⁻6 இங்கே 180. அப்போது 180 மைக்ரோ கூலும் அப்படின்னு இந்த ஆன்சரை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன் இருக்கும் பட்சத்தில் நமக்கு ஆன்சர் மொதல் ஸ்டெப்போடையே முடிஞ்சு போச்சு. ஏன் அவங்க 180 மைக்ரோ கூலும்னு கொடுக்கக்கூடாது? அப்படி கொடுத்தா நீங்கள் அதை ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணி தானே ஆகணும். அதனால் இந்த ப்ராசஸிங்கும் மைண்டில் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு சம்லேயும் அப்படி தான் இருக்கும். சில நேரம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிற சமயம் உங்களுக்கு டேரெக்டாக ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிற ஆப்ஷனே கிடைக்கலாம். சில நேரம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் திருப்பி கன்வெர்ட் பண்ணுறீங்க இல்லையா 10 to the பவரில், அந்த ஆன்சரும் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ளீஸ் பி அவேர். அண்ட் த நெக்ஸ்ட் கொஸ்டின், if the turns of the transformer is given as 2:3, if the current passing through primary coil IP is 3 ampere, current through the load resistance அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்னென்னா ஒன்றும் இல்லை, ஐஎஸோட வேல்யூ செகண்டரி தான் கேட்டிருக்காங்க. இப்போ எனக்கு 2:3ன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இதை நான் இதில் என்பி இதுன்னு எடுக்கிறதா என்எஸ் இதுன்னு எடுக்கிறதா? ஏன் நான் இங்கே என்எஸ் என்பின்னு எடுக்கக்கூடாது? அவங்க சம்பளம் கொடுக்கலல்ல. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணி ஆகணும்னா ஆர்என்டி தான். ரெண்டு விஷயம், என்பி = 2/3னே எடுத்துக்கிறேன். அப்போ என்னும் ஐயும் பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். நீங்கள் என்பி இருந்துச்சுன்னா இங்கே ஐஎஸ், என்எஸ் இருந்தால் இங்கே ஐபி மாறி தான் வரும். வரும்போது 2/3 = IS/3ன்னு போடும்போது 3 கட் ஆகுது, 2 ஆம்பியர் வருது. இதை நான் கேப் விட்டதுக்கான முக்கியமான காரணம், இதை நான் என்எஸ் என்பி அப்படின்னு நான் வைக்கிறேன்னு வைங்க. அப்போ இங்கே 2:3 இப்படி இருக்குது. ஸோ NP/NS IS/IP இந்த ஆர்டரில் நான் சால்வ் பண்ணும்போது 3/2 IS/3. அப்போ மூவி 2 3 9 9 கீழ் 2 அப்படின்னு போடும்போது 4.5 ஆம்பியர் வந்துருச்சா? இந்த ஆன்சர் இருக்கான்னு பார்த்தா தார் ரெண்டாவது ஆப்ஷன்லேயே இருக்கே. ஸோ இப்போ நான் எதை சூஸ் பண்ணுறது? இதுதான் நம்மளோட பெரிய இஷ்யூவாக இருக்கும். அதனால தான் நம்ம எப்போதுமே சொல்கிறோம், டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோன்னு அவங்க கொடுக்கும்போதே அவங்க செகண்டரி ப்ரைமரின்னு கொடுக்க மாட்டாங்க. ப்ரைமரி செகண்டரியை தான் என்ன பண்ணுவாங்க ரெஸ்பெக்டிவ்லி. அப்படிங்கும்போதே என்னென்னா அவங்க ஃபஸ்ட்டு கொடுக்கறது ப்ரைமரி, செகண்டு கொடுக்கறது தான் செகண்டரி அப்படிங்கிறது நம்மளாக தான் எடுத்துகிட்டு தான் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி அவர்கள் கொடுக்கவில்லை என்றாலும் இதுதான் அப்படிங்கிற அசம்ஷனுக்கு நம்மளாக தான் இதை நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ தேட் வில் பி த ஆன்சர். எந்த காலத்துலையும் செகண்டரியை முன்னாடியும் ப்ரைமரியை அடுத்ததாகவும் வச்சு நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்காது. பிகாஸ் ஆட்டோமேட்டிக்லி இந்த ரேஷியோன்னு சொல்லும்போதே ப்ரைமரி டு செகண்டரி தானே தவிர செகண்டரி டு ப்ரைமரி இருக்காது. அப்படி அவங்க மாற்றி கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதுக்கு முன்னாடி நம்ம சம்ஸ் பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். செகண்டரி காயில் 400 இருக்குது, அதுவே பார்த்தீங்கன்னா ப்ரைமரி காயில் 40,000 இருக்குது அப்படின்னு வேர்ட்ஸில் அவங்க கொடுக்கும்போது அப்போது நீங்கள் இதை என்எஸ் இதை என்பி அப்படின்னு கொடுக்கலாம். அவங்க எதுவுமே கொடுக்கலன்னு சொல்லும்போது த டிஃபால்ட் ஸ்டஃப் இஸ் NP/NS அப்படிங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். ஓகேங்களா? ப்ராபப்ளி வி ஹேவ் கேம் டு தி எண்ட் ஆஃப் திஸ் பார்ட். ஏன்னா இதுக்கு வரைக்கும் நம்ம தேவையான எல்லா ரெக்வயர் மாடல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாடல்ஸ் எடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸை கொஞ்சம் நல்லா தரவாக ரிவைஸ் பண்ணுங்கள். நிறைய கொஸ்டின் பேக்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணுங்கள். இதுக்கு மேலே நம்ம இந்த வீடியோ ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியாது டியூ டு இட்ஸ் டைம். அடுத்த சாப்டர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் உள்ளதிலே வெரி சிம்பிளஸ்ட் யூனிட் ஆஃப் ஃபிசிக்ஸ்னே நான் சொல்லுவேன். ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய யூனிட்ஸ்லேயே ரொம்ப ஈஸியான ஒரு யூனிட் தான். பட் இந்த யூனிட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னா 21, 22 இந்த 2 யூனிட்டோட ஒரு கிளாரிட்டி உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா 23rd யூனிட் வெரி சிம்பிள். சாப்டர்ஸில் ஆரம்பித்து கொஸ்டின்ஸில் ஆரம்பித்து எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதெல்லாம் எப்படி பார்த்தாலும் ஒரு 3லேருந்து 4-5 வீடியோஸ்குள்ளேயே இந்த யூனிட்டே நம்ம அடைக்கிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப சின்ன யூனிட் தான் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். இந்த 21, 22 இட்ஸ் எ வெரி கீ இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ் இன் நீட் எக்ஸாம்ஸ். நான் உங்களுக்கு நிறையா கொஸ்டின்ஸ் இந்த 3 யூனிட்டை பேஸ் பண்ணி இருக்கும். அதனால் எந்த யூனிட்டில் இது ஒன்றுத்தோட ஒன்று டேலியில் இருக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் சின்சியராக காஷியஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த 22வது யூனிட்லேயே உங்களுக்கு தியரி ரொம்ப கம்மி தான். ஆனால் நான் ஒரு 2 வீடியோஸ் அதுக்காகவே எஸ்பெஷலாக போட்டிருக்கேன். என்ன காரணம்னா எந்த இடத்துலையும் உங்களுக்கு அது மறந்துடக்கூடாது. இந்த விஎம், ஆர்எம்எஸ்ஸு, அதுக்கப்புறம் இந்த பீக்கு, இந்த மாதிரி வார்த்தைகள், அப்புறம் மேக்ஸிமம்னு கொடுக்கறது, இந்த வார்த்தைகள் எல்லாத்துலேயுமே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகுறீங்கிறது நல்லா தெரியும். அதனால தான் தியரியை நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், கால்குலேஷன்ஸை கொடுத்துருக்கோம். ஸோ யூனிட்டை நல்லா ரெஃபர் பண்ணிக்கங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். அவர் என்கொயரி ஃபார்ம் இஸ் given in the description box for live interactions and question banks. Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. Thanks for watching this video. Thank you.